வாளறிவு ஊடக பார்வையாளர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். போன காணொளியில ரெண்டாம் சந்திரகுப்தன், குமாரகுப்தன், அப்புறம் ஸ்கந்தகுப்தன் பத்திலாம் பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில குப்த வம்சத்தோட வீழ்ச்சி பத்தியும் நிர்வாகம் பத்தியும் பார்க்கலாம். குப்த பேரரசர் ஸ்கந்தகுப்தன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஹூனர்கள் குஜராத்தை கைப்பற்றினாங்கன்னு அதை காப்பாற்ற போன ஸ்கந்தகுப்தன் போர்ல செத்துட்டான் அப்படின்னும் போன காணொளியில பார்த்தோம். ஸ்கந்தகுப்தனோட மரணத்துக்கு அப்புறம் அவனோட தம்பி பூரகுப்தன் ஆட்சியை பிடிச்சான். பூரகுப்தன் கொஞ்ச காலம்தான் ஆட்சி செஞ்சான். பூரகுப்தனுக்கு குமாரகுப்தன், புதகுப்தன், அப்புறம் நரசிம்மகுப்தன் அப்படின்னு 3 பசங்க இருந்தாங்க. பூரகுப்தனுக்கு அப்புறம் 2ஆம் குமாரகுப்தன் மன்னனானா. இவன் 4 வருஷம் மட்டும்தான் ஆட்சி பண்ணான். அவனுக்கு பிறகு பூதகுப்தன் ஆட்சிக்கு வந்தான். இவனோட ஆட்சியின் இறுதி காலத்துலதான் ஹூன அரசன் தோரமான நாட்டுக்கு மேற்கு பகுதி முழுசையும் கைப்பற்றிக்கிட்டான். மேல சொல்லணும்னா மாலவத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி அதையும் தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்தான். மேற்க காந்தாரத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அங்கு படைத்தளம் ஒன்ன போட்டிருந்த ஹூனர்கள் மற்ற குப்த பகுதிகளையும் கைப்பற்றுவதுதான் ஒரே நோக்கமா வச்சிருந்தாங்க. இன்னொரு புறம் குப்த பேரரசுக்கு கீழே இருந்த சிற்றரசுகள் தங்களை தனியரசா அறிவிச்சியும் குட்டன. இந்த சூழல்ல தான் நரசிம்மகுப்தன் குப்த நாட்டின் மன்னனா பொறுப்பேற்கிறான். நரசிம்மகுப்தனின் ஆட்சியில தான் கூன மன்னன் தோரமானா பஞ்சாபு, மாவளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கைப்பற்றினான். குப்த வம்சத்தை சேர்ந்த ஹரிகுப்தன் அப்படிங்கிறவன் தான் ஹூனர்களுக்கு ஆதரவா போரிட்டான். மேல சொல்லணும்னா பல்வேறு சிற்றரசர்களும் ஹூனர்களுக்கு கப்பம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்படி ஏகப்பட்ட வடநாவலன் மன்னர்கள் தோரமானாக்கு கப்பம் கொடுக்க அவனை பேரரசா ஏற்றுக்கொண்டதால நரசிம்மகுப்தனோட ஆட்சி பிறப்பு சுருங்கிட்டு. தோரமானா கங்கை சமவெளியை கைப்பற்றும் நோக்கத்துல நரசிம்மகுப்தன் மீது போர் தொடுத்தான். போர்ல நரசிம்மன் தோல்வி அடைஞ்சான். ஹூனர்களுக்கு கப்பம் செலுத்தவும் ஒத்துக்கிட்டான். இப்படி வடநாவலை முழுசையும் தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்த தோரமானா மகதத்தை ஜெயிச்சு திரும்புற வழியில செத்து போனான். அவனுக்கு அப்புறம் அவனோட பையன் மிகிரகுலன் ஹூன வம்சத்தோட மன்னனா மாறினான். தோரமானாவை ஆதரிச்ச வடநாவலன் சிற்றர்கள சிலர் மிகிரகுலனை ஆதரிக்கல. மாவளத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த யசோதர்ம விஷ்ணுவர்த்தன என்பவன் மிகிரகுலனை தோற்கெடுத்து மாவளத்தை மீட்டுக்கிட்டான். விஷ்ணுவர்த்தனிடம் தோல்வி அடைந்ததுனால ஹூனர் படை வலிமை குறைஞ்ச நிலையில இருந்துச்சு. வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட நரசிம்மகுப்தன் ஹூனர்கள் மீது படையெடுத்து தன்னோட நாட்டை மீட்டுக்கிட்டான். நரசிம்மகுப்தனுக்கு அப்புறம் அவனோட பையன் 3ஆம் குமாரகுப்தன் ஆட்சிக்கு வந்தான். 3ஆம் குமாரகுப்தனோட ஆட்சி காலத்துல மகதம், வங்காளம் மட்டும்தான் குப்தர்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. கிபி 540 மாவளத்தை ஆண்ட யசோதர்மன் விஷ்ணுவர்த்தனன் குப்தர்கள் மீது படையெடுத்து 3ஆம் குமாரகுப்தனை கொன்னாங்க. இதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தன் என்பவன் கிபி 550 வரை ஆண்டான். அவனோட குப்த வம்சம் முடிவுக்கு வந்துச்சு. குப்த பேரரசோட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அரசனுக்கு அடுத்தபடியா யுவராஜா அப்படின்னு ஒரு பதவி இருந்துச்சு. அரசனுடைய பையன்ல ஒருத்தனுக்கு யுவராஜா பதவி வழங்கப்பட்டுச்சு. அவன் தான் அடுத்து நாட்டை ஆள போற அரசனா இருந்தான். குப்த பேரரசோட முக்கிய பதவிகளான குமாரமாத்தியா, மகா பிரதிகாரி, தண்டபசிகா, மகா பிரஜாபதி, வினயாஷ்டிஸ்தாபக், மகாஸ்வபதி, மகா தண்ட நாயகன், மகா சந்திர விக்கிரகா அப்படின்னு சில பதவிகள் இருந்தன. குமாரமாத்தியா அப்படிங்கிற பதவி அரசனுக்கு இணையா அதிகாரம் கொண்ட பதவியா இருந்துச்சு. மகா பிரதிகாரி அரண்மனையின் தலைமை வரவேற்பாளராகவும், தண்டபசிகா காவல்துறை தலைமை அலுவலராகவும், மகா பிரஜாபதி யானைப்படையோட தளபதியாகவும், வினயாஷ்டிஸ்தாபக் மத விவகாரங்களுக்கு தலைமை அதிகாரியாகவும், மகா சுவபதி காலாட்படையோட தளபதியாகவும், மகா தண்டநாயகன் நீதித்துறை அமைச்சனாகவும், மகா சந்திர விக்கிரகா போர் மற்றும் அமைதிக்கான அமைச்சனாகவும் இருந்தாங்க. மகா தண்டநாயகன், குமாரமாத்தியா, அப்புறம் மகா சந்திர விக்கிரகா ஆகிய 3 பதவிகளையும் ஒன்னா ஹரிசேனன் அப்படிங்கிறவன் பெற்றிருந்தான். குப்த பேரரசானது புத்திகள் எனவும், புக்திகள் விஷயங்கள் எனவும், விஷயங்கள் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. புக்திகளை உபரிகாவும், விஷயங்களை விஷயபதியும், கிராமங்களை கிராமிகரும் கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. குப்த பேரரசுல
வேளாண்மை செய்ய ஏதுவான நிலம் சேஷத்ரா அப்படின்னும், தரிசு நிலம் கிலா அப்படின்னும், மக்கள் குடியிருப்புக்கான நிலம் வஸ்தி அப்படின்னும், மேய்ச்சல் நிலம் கபதசரகா அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. குப்தர் காலத்துல அக்ரஹாரா மானியம் அப்படிங்கிற பேர்ல பிராமணர்களுக்கு நிலதானங்கள் வழங்கப்பட்டுச்சு. அக்ரஹாரா நிலங்களுக்கு வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை. தேவக்கிரகா அப்படிங்கிற பேர்ல கோயில் பணிகளுக்கும் அப்புறம் மத விவகாரம் இல்லாத நில மானியங்களும் வழங்கப்பட்டுச்சு. குப்தர்கள் பாகம், போகம், பலி, கிரணியா, உபரிகா, உதயங்கா உள்ளிட்ட பேர்கள்ல வரி வசூலிச்சுக்கிட்டாங்க. பாகம் வேளாண்மைக்கான வரியாவும், விளைச்சல்ல 16 முதல் 25 விழுக்காட்ட அரசுக்கு வரியா செலுத்தணும். அரசனுக்கு பூக்கள், பழங்கள், காய்கறிகள், விறகுகள் உள்ளிட்ட பொருட்களை வரியா செலுத்துவது போகம் அப்படின்னும், நாணயங்களுக்கான வரி கிரணியா அப்படின்னும், ஒடுக்குமுறை வரி பலின்னும், காவலுக்கான வரி உதயங்கா அப்படின்னும், கூடுதலா வசூலிக்கும் வரி பலி அப்படின்னும் அழைக்கப்பட்டுச்சு. குப்தர்களின் காலம் செவ்வியல் மற்றும் அறிவியல் வளர்ச்சியின் காலமா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முந்தைய காணொளியில பார்த்தோம். இக்காலத்துல காளிதாசர், விசாகதத்தர் அப்படிங்கிற சிறந்த சமஸ்கிருத புலவர்கள் இருந்தாங்க. ஆரியப்பட்டர், வராக மிகிரர் அப்படிங்கிற சிறந்த வானியல் மற்றும் கணித மேதாவிகளும் குப்தர்களின் காலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க.